சுகமானவர், இதோ வருவாய் இந்த மெய்ப்பரானவர், வருவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வருவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் இரண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வசன பகுதியை நாம் இன்றைக்கு வாசிக்க இருக்கின்றோம். அந்த 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அங்கு தேவ வசனத்தில் காணப்படுகின்ற வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரனுடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்தில் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பிவித்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தினம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சிரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருப்பவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளை இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் கோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களும் சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவரை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையிலே எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்கள் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவின் வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்கள் நோக்கி, இது வழி அல்ல, இந்த பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்ட பொழுது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கினவர்களை வெட்டுவீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்றார். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சிரியாவின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஒரு ஆமேன் சொல்லலாமா? என்ன ஒரு அருமையான வேத வசன பகுதி. தேவன் எவ்வளோ அற்புத விதத்தில் தம்முடைய ஊழியக்காரனாகிய
எலிசாவுடைய வாழ்க்கையில் செய்த இந்த மகத்துவமான காரியத்தை இங்கே அழகாக வேத வசனம் நமக்கு விவரிக்கின்றது. நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய ஜெபம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட இன்று காலையில் தேவனுடைய வார்த்தை நான் பேச விரும்புகின்றேன். இந்த வாசிக்கப்பட்ட வசன பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் நாம் கவனிப்பது அவசியம். இந்த வசன பகுதியில் முதலாவது நாம் காணக்கூடியது தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். தேவன் எவ்வளோ வல்லமையாக தம்முடைய ஊழியக்காரனாகிய எலிசாவை பாதுகாத்து அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கின்றோம். 2வது இந்த வசன பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றது ஜெபத்தின் வல்லமையை நாம் பார்க்கின்றோம். எலியா இங்கே பல சிறிய சிறிய ஜெபங்களை செய்கின்றார். அது சிறிய ஜெபமாக இருந்தாலும் வல்லமை நிறைந்த ஜெபமாய் இருக்கின்றது. அதை கொண்டு தேவன் அங்கே அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவது நான் உங்களோடு கூட தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நான் பேசிவிட்டு அடுத்தது நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை குறித்து நான் உங்களோடு கூட இன்று காலையில் நான் பேச விரும்புகின்றேன். நம்முடைய தேவையின் நேரத்தில் நம்முடைய தேவன் எப்பொழுதும் போதுமான தேவனாய் இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவையின் நேரத்தில் நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கின்றார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே எலிசாவுடைய பெயர் மாத்திரம்தான் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த ராஜாவுடைய பெயரை கூட காணவில்லை. எலிசாவை குறித்து கூட அங்கே தேவ வார்த்தை சொல்லும் பொழுது சில இடங்களில் தேவனுடைய மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி தான் அன்று அழைக்கப்படுகின்றான். அப்படின்னா 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 15வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எலிசாவுடைய பெயர் கூட அங்கே சொல்லப்படவில்லை, தேவ மனிதன் என்று தான் அவனை அழைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த வசன பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற காரியம் என்னன்னா, நம்மளுடைய கவனம் தேவன் மேல் இருக்க விரும்புகின்றான். இந்த முழு சூழ்நிலையின் மத்தியில் தேவனுடைய மகத்துவம் தான் அங்கே வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், நம்மளுடைய தேவன் போதுமான தேவனாக இருக்கின்றார். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற தேவன் போதுமான தேவனாய் இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தான் அந்த பழைய பாடலை பாடுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே. அப்படின்னா இயேசு நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நாம் எதற்கும் பயப்படணும் என்று அவசியமில்லை. நான் ஏன் தேவன் போதுமானவராய் இருக்கின்றார் என்பதற்கு 3 காரணங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது, இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். என்னங்க? சகலத்தையும் அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இல்லாவிட்டால் சர்வ ஞானி என்று நாம் தேவனை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். தேவன் எல்லா சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இந்த வசனத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நடந்து கொண்டிருந்த பிரச்சனை என்னன்னா, இந்த சிரியா நாட்டு ராஜா இஸ்ரவேலை மேற்கொள்ளணும் என்று பல முறை முயற்சி செய்கின்றான். ஒவ்வொரு முறையும் அவன் உட்கார்ந்து திட்டம் செய்து அவனுடைய இராணுவத்தை அனுப்பும் பொழுது, அந்த இராணுவம் அங்கே படை இறங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் தேசத்தின் இராணுவம் அங்கே ஆயத்தமாக காத்து கொண்டிருந்ததை பார்த்து அவன் மிகவும் குழம்பி போய் விடுகின்றான். அவன் கேட்குறான், என்ன ஒவ்வொருத்தரையும் நாம் அவங்களுக்கு திடீரென்று அதிர்ச்சி ஊட்டும்படியாக நாம் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இராணுவத்தை அனுப்புகின்றோம், ஆனால் அவர்கள் அங்கே போய் பாளையம் இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் இராணுவம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றதே என்று அவன் மிகவும் குழம்பி போய் அவன் கூட இருந்த ஆலோசனைக்காரர்களை பார்த்து அவன் கேட்கின்ற கேள்வி, ஏயா யார் யார் இஸ்ரவேல் தேசத்துக்கு சேர்ந்தவங்களாம் இருக்கிறீங்க? நம்ம ஒவ்வொருத்தரையும் உட்கார்ந்து ரகசியமாக இங்கே எல்லா திட்டத்தை செய்கின்றோம், யாரோ போய் அங்கே இஸ்ரவேல் இராணுவத்திற்கு இந்த எல்லா ரகசியங்களை சொல்லி விடுகின்றீர்கள், ஆகையால் தான் ஒவ்வொரு முறையும் நம் தோல்வியில் முடிகின்றோம் என்று அவன் சொன்ன பொழுது அங்கிருந்து ஒரு மனிதன் சொன்னான், ராஜா அது அப்படி இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கின்றாரு, அவர் பேர் தான் எலிசா. எலிசா என்ற மனிதன் நீங்கள் ரகசியமாக உங்கள் படுக்கறையில் பேசி கொண்டிருக்கின்ற காரியங்களை வெளியரங்கமாக அவன் பேசி எல்லாருக்கும் தெரிவிக்கின்றான் என்று அந்த சிரியா ராஜாவை பார்த்து சொன்னாராம். அப்படி என்றால் எலிசாவுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் யார் அவருக்கு வெளிப்படுத்தினாருங்க?
தேவன் தான் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தான் எலிசாவுக்கு தெளிவாக என்ன நடக்கும், அவ்வளோ உன்னிப்பாக எந்த இடத்தில் சிரியா இராணுவம் பாளையம் இறங்கும், எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அவர்கள் வரப்போறார்கள் என்று அத்தனையும் தேவன் எலிசாவிற்கு அழகாக சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அறிந்து கொள்வது, நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும் ரகசியம் என்று ஒன்றுமில்லை. எவ்வளோ தூரம் மற்றவர்கள் ரகசியமாக திட்டம் செய்தாலும் தேவனுக்கு முன்பதாக ஒரு ரகசியம் என்று ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கின்றார். சில நேரத்தில் நம் கடினமான சூழ்நிலைகள் வழியாக செல்லும் பொழுது பலர் சொல்லக்கூடிய காரியம், யாருமே என்னுடைய பிரச்சனையை அறியலையே, யாருக்குமே நான் கடந்து செல்கின்ற பாதை தெரியலையே, எனக்கு நான் போகின்ற பாதையில் நான் தனிமையாக இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பலர் புலம்புவார்கள். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நம்மை நன்கு அறிந்திருக்கின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார். நம்முடைய சூழ்நிலையை நன்கு அறிந்திருக்கின்றார். நம்முடைய பிரச்சனை எப்போ வரும், எப்போ போகும், எப்படி வரும், அது எப்படி தீர்வும், எல்லாவற்றையும் தேவன் நன்கு அறிந்திருக்கின்றாருங்க. தேவன் நம்மை குறித்து எல்லா காரியங்களையும் நன்கு அறிந்திருக்கின்றபடியால் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு. நம்ம தேவனுக்கு ரகசியம் என்பது ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அதுதான் இந்த வசன பகுதியில் பார்க்கின்றோம். தேவனுக்கு அதிர்ச்சி ஊட்டும்படியாக எந்த ஒரு காரியம் நடக்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் நடப்பதற்கு முன்பதாக நன்கு அறிந்திருந்து ஆண்டவர் ஏற்கனவே அதற்கு எப்படி ஒரு தீர்வு உண்டாகணும் என்று ஏற்கனவே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக சிலர் தவறான திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அதை அறிந்திருக்கின்றார். அவர்கள் திட்டங்கள் செய்யும் பொழுதே தேவன் உங்களுக்கென்றே ஒரு விடுதலையின் நாளையும் நியமித்து அவர்கள் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனையை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு விடுதலையும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வு வரும் என்று தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆகையால் தான் நாம் தேவனுக்குள் நாம் எப்பொழுதும் தைரியமாக இருப்பது அவசியம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவனாயிருக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கின்றார். ஒரு வெறும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவன் மாத்திரமல்ல, தேவன் அந்த காரியங்களை மாற்றக்கூடிய வல்லமையும் பெற்றிருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். வெறும் நம்முடைய சூழ்நிலைகளுடைய பிரச்சனைகளை மாத்திரம் தேவன் அறிந்தில்லை, அந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நம்மளுடைய பரலோக பிதா ஒருவரே. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனை மாத்திரம் நான் அறிந்தில்லை, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை எப்படி விடுவிப்பேன், எப்போ விடுவிப்பேன் என்று நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். சங்கீதக்காரன் அப்படிதான் சங்கீதத்தில் தேவனை பார்த்து சொல்லுகின்ற சங்கீதத்தில் 37 சங்கீதத்தில் 7 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயப்படுகின்றவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கும் பொழுது அவர்களை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அப்படின்னா உங்களை சூழ்ந்து சத்துரு வந்திருந்தாலும் நீங்களும் நானும் தைரியமா இருந்து நாம் சேவிக்கின்ற தேவன் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கின்றபடியால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். பக்கத்தில் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வியாபாரத்தில் எவ்வளவு பெரிய குழப்பம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கின்றபடியால் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஒரு அம்மா ஒரு பிரசங்கியார் இடத்துல அவங்க கேட்டாங்க, ஐயா, நான் எதை குறித்து ஆண்டவர் இடத்துல இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும்? இந்த சிறிய சிறிய காரியங்களை குறித்து நான் ஜெபிக்கணுமா, அல்ல பெரிய பெரிய காரியங்கள் பிரச்சனைகளை குறித்து நான் ஜெபிக்கணுமா அப்படின்னு பிரசங்கியார் இடத்துல கேட்டாங்களாம். அந்த பிரசங்கியார் சிரிச்சுக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா, ஆண்டவருக்கு ஏதாவது பெரிய காரியம் ஒன்று உண்டா? ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஜெபிப்பது எல்லாமே லேசான காரியம்தான். ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இல்லை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க தேவன் வல்லவராக இருக்கின்றார். அதுதான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஒரு பெரிய சேனையாக எலிசாவை அவங்க பிடிக்கணும் வந்திருந்தாலும் ஆண்டவர் அதை சுலபமாக அந்த சூழ்நிலையை மாற்றினார் என்று தேவனுடைய வல்லமையை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம்.
மூன்றாவது நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கக்கூடியது தேவனை சார்ந்தது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகின்றார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த வசன பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே விசேஷமாக தோத்தான் என்ற ஊரில் இந்த சம்பவம் நடந்தது என்று தேவ வார்த்தை நமக்கு அங்கே தெரிவிக்கின்றது. அந்த தோத்தான் என்ற ஊர் அது ஒரு மிக விசேஷமான ஒரு இடம். நான் சொல்லுவேன், தோத்தான் என்றாவே தமிழில் தோத்தான் தான். என்னங்க, சாத்தான் எங்கே வரானா தோத்தானில் தான் வரான். ஆனால் ஏற்கனவே தோத்த இடத்துல தான் வரான், அதனால் தோத்து தான் போவான். பக்கத்தில் இருக்கும் பாரு சொல்லுங்க, சாத்தான் ஏற்கனவே தோத்தானில் தான் வருவான், அவன் தோத்து தான் போக போகிறான். அதான் முதல் காரியம். தோத்தான் என்ற இடத்தில் தான் இவ்வளோ பெரிய ஒரு சேனை, அங்கே தான் எலிசாவை அவள் கண்டடைகின்றார்கள். எலிசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த சேனை எலிசாவுக்கு விரோதமாக வந்திருந்தாலும் சுலபமாக தேவன் எலிசாவை அந்த சிறிய நாட்டு ராஜாவுடைய கரத்திலிருந்து விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஊர் தோத்தான் என்ற ஊருக்கு முக்கியத்துவம் உண்டு. ஏனென்றால் இதே பெயர் வெறும் இன்னும் ஒரு முறை தான் வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். தோத்தான் என்ற ஊர் 2 முறை வேதாகமத்தில் வருகின்றது. நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு முறை வந்து இன்னொரு இடத்தில் எங்கே வருதுன்னா ஆதியாகமத்தில் 37வது அதிகாரத்தில் இந்த தோத்தான் என்ற ஊர் வருகின்றது. 37வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பன் சகோதரர்களை போய் கண்டுபிடித்து வா என்று அனுப்பின பொழுது அவன் தேடி கொண்டு போய் கொண்டிருந்த நேரத்தில் அவன் சகோதரன் எங்கே இருக்கின்றான் என்று அறியாமல் இருந்த பொழுது சிலர் அவர்களை பார்த்து யோசேப்பை பார்த்து, உன்னுடைய சகோதரர்கள் தோத்தானை நோக்கி போயிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். பொழுது யோசேப்பு என்ன பண்றாருன்னா, அவரும் தோத்தான் என்ற ஊருக்கு அவர் போய் அந்த இடத்தில் தான் அவருடைய சகோதரர்களை அவன் கண்டுபிடிக்கின்றான். ஆனால் யோசேப்புக்கு தோத்தானில் நடந்த சம்பவமும் எலிசாவுக்கு தோத்தானில் நடந்த சம்பவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. எலிசாவுக்கு தோத்தானில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து விடுவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆனால் யோசேப்புக்கு அதே இடத்துல தான் யோசேப்புக்கும் அவனுக்கும் ஒரு சம்பவம் சம்பிக்கின்றது. ஆனால் யோசேப்புக்கோ இந்த தோத்தானுக்கு வந்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது அவர்கள் அவனை மேற்கொண்டு அவனை ஒரு பெரிய ஒரு குழியில தள்ளிவிட்டு அவனை கொல்லணும் என்று அவர்கள் திட்டம் செய்திருந்தார்கள். ஆண்டவர் தான் அதை சற்று மாற்றி அவனை கொன்று விடாமல் அவனை ஒரு அடிமையாக எகிப்திற்கு அனுப்பப்படுகின்றான். அப்ப யோசித்து பாருங்களேன், எலிசாவுக்கு தோத்தானில் இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய சேனையை, பரலோக சேனையை அனுப்பி அக்னி மதிலாக சூழ்ந்து எலிசாவுக்காக தேவன் அங்கே மிக மிக அற்புதமாக செயல்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாக அவனுடைய சகோதரர்கள் எழும்பின பொழுது அவனுக்கு தேவன் எந்த விதத்திலும் விடுதலை தராமல் அவன் குழியில் இருந்த பொழுது எந்த ஒரு தேவதூதனும் வந்து அவனை தூக்கி எழுப்பவில்லை, எந்த விதத்திலும் அவனுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் முக்கியம். தேவன் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். சில நேரத்தில் ஆண்டவர் சில சூழ்நிலையிலிருந்து உடனடியாக விடுதலை தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அந்த இடத்தில் நம்மளை விடுவிக்காமல் நம்மை சில பாதைகள் வழியாக கடந்து செல்லும்படியாக அனுமதித்து சற்று தாமதித்தது போல நமக்கு தோன்றினாலும் தேவன் எப்பொழுதும் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பது சந்தேகமே இல்லைங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு பாஸ்டர் எனக்கு எலிசாவை போல அற்புதம் நடந்தால் நல்லா இருக்கும், ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய அக்கினி மதில் அனுப்பி என்னை உடனே விடுதலை செய்யணும் என்று நாம் விரும்புகிறோம், அது நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அது நிறைய நேரத்தில் நடப்பதில்லை. சில நேரத்தில் யோசேப்பின் அனுபவத்தின் வழியாகவும் தேவன் நம்மை கடந்து செல்ல அனுமதிக்கின்றார். அப்படின்னா அந்த குழியில் இருக்கும் பொழுதும் நாம் தனித்திருக்கின்றதை போல தேவன் நம்மை பல கடினமான பாதைகள் வழியாக நடந்து செல்ல அனுமதிக்கின்றார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற நிச்சயம் இதுதான், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்முடைய தேவன் தான். முடிவில் எப்படி என்ன நடந்தாலும் தேவனுடைய சித்தம் கட்டாயம் நிறைவேறும் என்பது உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற ஒரு உறுதி என்று நான் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? இது வேதாகமத்தில் நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கூட தம்முடைய பரலோக பிதாவிடத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கின்ற ஜெபம், ஆண்டவரே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நல்லா இருக்கும் என்று ஜெபிக்கின்றார் இயேசு. இயேசுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லைங்களா? கேட்கல. பரலோக பிதா இயேசுடைய ஜெபத்தை கேட்காம போயிட்டார். இயேசு கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஜெபிக்கிறார். உமக்கு ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நல்லா இருக்கும் ஜெபித்த பின்பதாக இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அப்படின்னா இயேசுவும் அறிந்திருக்கின்றது, நாள் முடிவில் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் தேவன் என்னத்தை செய்யணும் என்று சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அதை நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சித்தம் நல்லதுங்க. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் முடியும் பொழுது அது எப்பொழுதும் மகிமையில முடியும். அதனால தான் நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை நம்ம சூழ்ந்திருந்தாலும், ஒருவேளை நீங்க யோசேப்பின் தோத்தான்ல இருந்திருக்கலாம், அல்ல எலிசாவின் தோத்தான்ல இருந்திருக்கலாம். எந்த தோத்தான்ல இருந்தீங்கனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை நீங்களும் நானும் உறுதியாக நம்புவது மிக அவசியம். இப்ப நீங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றீங்க என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேறும்னு சொன்னீங்கன்னா, அப்ப நான் ஜெபித்தாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேறும், நான் ஜெபிக்கலனாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேறும். அப்ப நான் ஏன் பாஸ்டர் நான் ஜெபிக்கணும்னு சிலர் பேர் யோசிக்கலாம். என் பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுவார், நான் ஜெபிக்காமல் போனாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுவார்னா நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சில பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னடா இது ஆகஸ்ட் மாதத்தில் ஜெப மாதத்தில் இவர் ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்லட்டும், ஜெபம் என்பது அது தேவனுக்கு அவசியம் இல்லை, அது நமக்கு தான் அவசியம். ஜெபம் என்பது தேவனுக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் அது ஒன்றும் பிரயோஜனம். ஜெபிப்பது தேவனுக்காக ஜெபிப்பது இல்லை. யாருக்காக ஜெபிக்கிறோங்க? நமக்காக தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே பல காரியங்களை மாற்றுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் ஜெபிக்கும் பொழுது பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நடப்பிக்கின்றார் என்பதுதான் நம்மளுடைய உறுதி. நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம் நம் பயனடைகின்றவர்கள் நாம் தான். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட ஏன் ஜெபிக்கணும், ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னத்தை செய்ய வாக்களித்திருக்கின்றார் என்று 4 காரியங்களை உங்களோடு கூட சீக்கிரமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது ஜெபத்து நிமித்தம் ஆண்டவர் அங்கே செய்த 4 காரியங்கள், அதே 4 காரியங்களும் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்வார், அதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? முதலாவது, நாம் ஏன் ஜெபிக்கின்றோம் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன ஆகுதுங்க? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை தருகின்றார். கொஞ்சம் அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் எழும்புறார். காலையில் அவர் தூங்க போனபோது எல்லாம் சமாதானமாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் தூங்க போனார். நான் காலையில் எழும்பி அவருடைய வேலையெல்லாம் செய்து விட்டு காலையில் அந்த வெளிக்கதவை திறந்த உடனே திடீர்னு என்று அவருக்கு முன்பதாக ஒரு பெரிய சேனையை நிற்பதை பார்க்கின்றார். பார்த்தவுடன் அவருக்கு ஒரே பதற்றம் அடைந்து பயந்து போய் உடனடியாக ஓடி வந்து எலிசா இடத்துல, ஐயோ ஆண்டவனே, நமக்கு எதிராக ஒரு பெரிய சேனை நிற்கின்றது, என்ன பண்ணலாம் என்று அவன் கூக்குரல் இடுகின்றான் எலிசாவிடத்தில். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் சத்துரு இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கொண்டு வரும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ஃபோன் வரும். ஒரு ஃபோன் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில தலைகீழாய் மாறினது போல திடீர்னு பிரச்சனை. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு வியாபாரத்தில் ஒரு குழப்பம். பலருடைய வாழ்க்கையில இந்த திடீர்னு வந்து அந்த பிரச்சனை வரும் பொழுது அதன் மூலமாக பயம் பலருக்குள்ள பிடித்து கொள்கின்றது. அங்க எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு அதான் நடந்தது. அந்த திடீர்னு அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா அவனுக்குள்ள ஒரு பயம், என்ன ஆக போகின்றது, இன்றைக்கு நான் மறிக்க போறேன்னா, இன்றைக்கு இவர்கள் என்னை கைதியாக எடுத்து கொண்டு போவார்களா என்று பயந்து கொண்டிருந்தான். அவன் ஓடி வந்து அவனுடைய எஜமான் எலிசா இடத்துல சொல்றான், ஐயோ ஆண்டவனே, வெளியே கதவுக்கு வெளியே ஒரு பெரிய சேனையை நிக்குது என்று சொல்றான். ஆனா எலிசா அவர் அப்படியே, எனக்கு தெரியல, ஒருவேளை தாடி வச்சிருந்திருப்பார் போல,
தீர்க்கதரிசனாவே தாடின்னு யோசிக்கிறோம். ஏன்னா அவனுடைய வார்த்தையில் அந்த அந்த அபிஷேகம் என்ன அப்படியே ஆரோனின் தாடியில் வந்ததுன்னு சொன்னதுனால ஒருவேளை எலிசாவுக்கும் தாடி இருந்திருக்கான். ஒருவேளை அவர் கேட்டோன்னா தாடியை தடவி அப்படியா, சரி பயப்படாத, அவர்களோடு இருப்பதை கூட நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் இன்னும் அநேகர் என்று எலிசா அவனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன அற்புதமான வார்த்தை! எங்கெங்க எலிசாக்கு இப்படிப்பட்ட ஒரு இவ்வளோ தூரம் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ ஒரு இக்கட்டான நேரத்தில் அவ்வளோ சமாதானமாக அவர் பேசுகின்றார் என்றால் எலிசா தேவனோடு நடந்த ஒரு மனிதனாக இருந்தான். அவன் கட்டாயம் ஜெபித்திருப்பான். அவன் ஜெபித்த நிமித்தம் அவனுக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்பியிருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி அதை பார்த்து அவன் பயப்படலை. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜெபத்தின் ரகசியம் இதுதாங்க. நீங்களும் நானும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பினாலும், நமக்கு விரோதமாக பலர் எழும்பி செயல்பட்டாலும், நீங்களும் நானும் ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி, மற்றவர்களெல்லாம் பதற்றம் அடைந்து ஓடி போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதில் நிமிர்ந்து நின்று தைரியமாக சிரித்து சொல்லலாம், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று ஒரு நம்பிக்கையும் சமாதானமும் ஜெபத்தின் மூலமாக தேவன் தருவார் என்பது நிச்சயங்க. நான் சொல்கிறேன், இதுதான் ஜெபிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த சூழ்நிலையின் மத்தியில், புயலின் மத்தியில், பள்ளத்தாக்கின் மத்தியில், எவ்வளோ கொடூரமான ஒரு பிரச்சனையின் மத்தியில் தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு நிற்பார்கள் என்றால் ஜெபம்தான் அதற்கு ரகசியம். ஜெபிக்கும் பொழுது ஜெப அறையில் தேவன் அவருடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி, மற்றவர்கள் ஒரு காரியத்தை பார்த்து பயந்து போனாலும் தேவ பிள்ளைகள் திகழடைய மாட்டார்கள், பயந்து போக மாட்டாங்க. அவர்கள் கம்பீரமாய் நின்று என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியால் நான் பயப்பட மாட்டேன், அவருடைய பலத்த வலது கரத்தினால் என்னை தாங்குவார், அந்த நிச்சயம் இருப்பதனால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள் சமாதானத்தை தேவன் தருவார். அதுக்காக தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா ஜெபத்து நிமித்தம் ஆண்டவர் நமக்குள் சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார். எவ்வளோ ஒரு பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சமாதானத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். அப்போ பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிறேன். 4 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆனால் அது எங்கே வருதுங்க அந்த தேவ சமாதானம்? நம்மளுடைய இருதயத்திலையும் நம்மளுடைய சிந்தனையும் நிரப்பும்படியாக தேவன் செய்கின்றார். அதுதாங்க சத்ரு பல நேரத்தில் நம்மளுடைய சிந்தனையை தாக்கலாம், நம்ம யோசிக்கின்ற காரியங்களை தாக்கி அது நிமித்தம் பயத்தை கொண்டான். ஆண்டவர் சொல்ல, நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நீ உன்னுடைய பிரச்சனையை என் பாதத்தில் கொண்டு வந்து வைத்து நீ ஜெபம் செய்ய ஆரம்பி. நீ ஜெபிக்க 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 உன் இருதயத்தை நான் சமாதானத்தினால நான் நிரப்புறேன், உன் மனதை நான் சமாதானத்தினால நான் நிரப்புறேன். நீ ஜெபித்த நிமித்தம் உனக்கு சமாதானம் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகின்றார். இரண்டாவது, ஏன் நாம் ஜெபிக்கணும் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஞானத்தை தருகின்றார். ஜெபத்தின் மூலமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எலிசாவுக்கு வெறும் சமாதானம் மாத்திரம் தேவன் தரவில்லை, ஞானத்தை தந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எலிசாவுடைய ஆவிக்குரிய தந்தை எலியாவும் அவரை பிடிக்கும்படியாக சில நேரங்களில் ராஜாக்கள் ஆட்களை அனுப்பினார்கள். அந்த சம்பவம் நீங்கள் படிக்கலாம் 2 ராஜாக்கள்ல. எலியாவை தேடி அந்த போர் வீரர்கள் வந்த பொழுது எலிசா மலையில் உட்காந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஆகுதுங்க, அக்னி பர்வதத்திலேருந்து விழுந்து அத்தனை பேர்த்தையும் அது காலியாக்கிடுச்சு. ஒரு முறை இல்லை, பல முறை வந்து எல்லாம் கேட்டு அவரை பிடிக்க வராங்க. ஒவ்வொரு முறையும் எலியா ஜெபிக்கிறாரு, ஜெபித்த உடனே அக்னி கீழே இறங்கி அத்தனை பேரையும் நிர்மூலமாக்கின்றது. எலிசாவோட வாழ்க்கையில் கூட
அவர் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சில வாலிப தம்பிமார்கள் சேட்டை பிடிச்சவங்க அவர் நடக்கும் பொழுது போகிறான் கிழவ தாத்தா, போகிறான் கிழவ தாத்தா அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாரு. எலிசா சும்மா திரும்பி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு கரடி எங்கிருந்தோ வந்து 42 பேர் ஒரே நிமிடத்தில் எல்லாத்தையும். இப்போ நான் யோசிக்கிறேன், இவர் இவ்வளோ பெரிய சேனையை பார்க்குறாரு. எலிசா ஒரு ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே அக்கினி இறங்குவதாக அப்படின்னு ஜெபித்திருந்தாருன்னா அவ்வளோ பெரிய சேனையும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி ஜெபிக்கலை. அங்கே எலிசா சற்று வித்தியாசமாக காரியங்களை செய்கின்றார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இராணுவத்திலிருந்து அந்த இராணுவத்திலிருந்து ஒரு முன்பதாக அவரை நோக்கி வந்த பொழுது அவர் ஒரு சிறிய ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே அவருடைய கண்களை கொஞ்சம் மூடிடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் கண்களை மூடிடுறாரு. உடனே அத்தனை பெரிய அந்த சேனையை அவர் வழிகாட்டுறார். இங்கே வாங்க, நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிருக்கிறீங்க, இப்படி வாங்கன்னு சொல்லி அவங்கள அத்தனை பேரையும் வழிகாமிச்சு சமாரியா பட்டணத்தின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி அப்புறம் திருப்பி ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே இவர்களோட கண்களை தரங்க ஆண்டவரேன்னு. கண்களை திறந்த எல்லாம் பட்டணத்துக்கு நடுவில் நின்று இருக்காங்க. இஸ்ரவேல் ராஜா உடனே அருவாலை தூக்கி, எஜமானனே இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்குறாரு. எலிசா சொல்றார், பொறுமையாரு, நம்ம அதற்காக இவங்களை கொண்டு வரல, எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, ஒரு நல்ல ஆகாரத்தை நீ உண்டு பண்ணி அவங்களுக்கு கொடு. அன்னைக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அவ்வளோ பெரிய சேனை, எலிசாவை பிடிக்கணும் வந்த சேனையை உட்கார வச்சு அவங்க ஆசை தீர நல்லா சாப்பிட வச்சு வயிறு நம்ப சாப்பிட்ட பிறகு அவங்களெல்லாம் எழுப்பி அனுப்பி விடுறாரு. அனுப்பின பிறகு அங்கே 23ஆம் வசனம் சொன்னது, அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் தொந்தரவே படுத்தலை என்று சொல்லுகின்றது. என்ன அற்புதமாக தேவன் எலிசாவுக்கு ஞானத்தை கொடுத்து காரியத்தை எப்படி சமாளிக்கணும் என்று தேவன் எலிசாவுக்கு ஞானத்தை தந்தார். அதுதாங்க ஜெபத்தின் வல்லமை. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அந்த பரிசுத்த ஞானத்தை நமக்கு தந்து ஒரு காரியத்தை எப்படி சமாளிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்று தேவன் நமக்கு அழகாக வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நான் இன்றைக்கு காலையில் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா பலருக்கு தேவன் புதிய புதிய ஐடியாக்களை கொடுத்து உங்களுடைய கடினமான பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளியே வருவதற்கு தேவன் உங்களுக்கு ஞானத்தை தந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஆச்சரியப்படுவாங்க. எப்படிங்க உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சது, எப்படிங்க நீங்க இதை யோசித்தீங்கன்னு சொல்லி உங்களை கேட்கும்போது நீங்க சொல்லுவீங்க, நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய தேவனிடத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், தேவன் எனக்கு இந்த ஞானத்தை தந்தார், தேவன் எனக்கு இந்த ஞானத்தை தந்தனால இந்த புது புது காரியங்களை மூலமாக தேவன் எனக்கு விடுதலை தந்தார் என்று பலர் சாட்சி கொடுக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இதுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு தருகின்றார். எப்படி காரியங்களை சமாளிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் என்ற ஏற்ற ஞானத்தை தேவன் தர வல்லவராக இருக்கின்றார். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. புதிய புதிய யோசனைகளை தேவன் உங்களுடைய இருதயத்தில் பிறப்பிக்க செய்வார். இதுதான் தேவ பிள்ளைகளை இருக்கின்ற எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய புதிய வழிகளை திறக்க வல்லவராக இருக்கின்றார். மூன்றாவது, ஏன் நாம் ஜெபிக்கின்றோம் என்றால், இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன ஆகுதுங்க? ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கின்றார். இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது எலிசாவும் தன்னுடைய வேலைக்காரனும் ஒரே சேனையை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இருவரும் வித்தியாசமாக பார்த்தார்கள். எலிசாவின் வேலைக்காரன் அந்த சேனையை வெறும் இயற்கை மண்டலத்தில் தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எலிசாவோ அந்த சேனையை வெறும் இயற்கையின் மண்டலத்தில் மாத்திரம் பார்க்கல, ஆவிக்குரிய மண்டலத்திலையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அதுதாங்க வித்தியாசம். எலிசாவுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, எலிசாவின் வேலைக்காரன் அந்த 1 டைமென்ஷன்ல தான் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் எலிசாவோ அந்த சூப்பர் நேச்சுரல் டைமென்ஷன்ல அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஏன்னா அந்த வேலைக்காரன் அவன் பதற்றம் அடைந்து எலிசா இடத்துல வரான். ஐயோ எஜமானனே, நமக்கு விரோதமாக இவ்வளோ ஒரு பெரிய சேனை இருக்கின்றது என்று அவன் பதற்றத்தோடு சொல்லும் பொழுது எலிசா அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்னங்க? பயப்படாத, நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் அவர்களை காட்டும் அதிகம் என்று அவர் பார்த்து சொன்னப்போ நான் நினைக்கிறேன் வேலைக்காரன் கொஞ்சம் தலையை சுழிஞ்சிருப்பாரு. என்னடா ஆச்சு,
நம்மளுடைய தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு காலைல எந்திரிக்கும் போது தலையை எதாவது இடிச்சுக்கிட்டாரா, என்ன பிரச்சனைன்னு அவர் யோசித்திருப்பார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அங்கே ஒரு பொருத்தமான ஒரு காரியம் காணவில்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கின்றவர் இன்னும் அதிகம் சொன்னாலும் அங்கே இயற்கையாக அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த சேனையை தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் அந்த பதற்றம் அடைந்த பொழுது எலிசா அவனை பார்த்து ஜெபிக்கின்றார், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலும் என்று அவர் ஜெபிக்கின்றார். அவன் குருடாய் இருந்த நிமித்தம் அவனுடைய கண்களை திறந்தரும் என்று அவன் ஜெபிக்கல. அவன் நல்லா தான் பார்த்து கொண்டிருந்தான், அந்த சிறிய சேனையை அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எலியா ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே அவன் இதுவரைக்கும் இயற்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றான், இப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் என்று அவன் ஜெபித்த உடனே அந்த வேலைக்காரன் திடீர்னு சுற்றி பார்க்குறான். அவர்களை சுற்றிலும் அக்னி மதிலை போல தேவ தூதர்கள் சேனையை போல நின்ற பொழுது அவனுக்குள் அவனுடைய சூழ்நிலை மாறினதை அவன் உணர்கின்றான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இதுதாங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை என்று நான் சொல்லுவேன். பல நேரத்தில் நமக்கு விரோதமாக வரக்கூடிய பல பிரச்சனைகள் வெறும் இயற்கை மண்டலத்தில் மாத்திரம் இல்லைங்க. அவனுடைய வார்த்தை சொல்லுகின்ற நாம் யுத்தம் செய்யும் பொழுது வெறும் மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கோடு நம்ம யுத்தம் செய்வதில்லை, துரைத்தனைகளோடு ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பல காரியங்களுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்தாவியார் வந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நாம் வெறும் இயற்கையான காரியங்களை மாத்திரம் பார்க்காமல் ஆண்டவருடைய அந்த பரமண்டலத்தில் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கும்படியாக பரிசுத்தாவியான உங்களுக்கு கண்களை திறப்பாராக. ஆண்டவர் யாரெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோமோ அவருடைய நோக்கங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். தானியேலு கூட அதான் நடந்தது. அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார் 21 நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு தேவதூதன் வந்து சொல்றான், நீ ஜெபித்த அந்த முதல் நாளிலிருந்தே உனக்கு பதில் அனுப்பப்பட்டது, ஆனாலும் நீ பார்க்காத ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நீ ஜெபித்துக் கொண்டிருந்த நிமித்தம் அந்த யுத்தத்தில் நான் போராடி இன்றைக்கு உனக்கு முன்பதாக அந்த பதிலை நான் கொண்டு வந்து நிற்கின்றேன் என்று அந்த தேவதூதன் பார்த்து சொல்றான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உங்களுடைய பிரச்சனை நீங்க சும்மா லேசா நினைச்சிடாதீங்க. பல நேரங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் போராடி ஜெபிக்க போறேன், எனக்கு விரோதமாக இருக்கின்ற இந்த தடைக்காக நான் போராடி ஜெபிக்க போறேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய புருஷனுடைய ரட்சிப்புக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபி 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 ஜெபிக்க 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 அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன், நீ பார்க்காத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றபடியால் நான் உன் கண்களை திறந்து ஆவிக்குரிய காரியங்களையும் பார்க்கும்படியாக நான் உனக்கு கிருபை தருவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். இது ஜெபத்தின் மேன்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களில் அவர் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மிக அதிகமான துன்பங்களை அவர் சகித்தார். பல விதமான போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஒரு உறுதியான நம்பிக்கை, என்னுடைய கண்கள் வெறும் இயற்கையினான எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கறதில்ல, அந்நித்தியமா அந்த நித்திய காரியங்கள் மேலே என்னுடைய கவனம் இருக்கின்றது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து மென்மை பாராட்டுகின்றார். வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16-18 வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? பார்க்குறவங்க நல்லா தட்டி சொல்லுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்க போகின்ற லேசான பிரச்சனை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவர் அதை சீக்கிரமாக சுலபமாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். உங்களுடைய கவனமும் என்னுடைய கவனமும் அந்த நித்திய ராஜ்யத்தின் மேலேயும் தேவன் நித்திய காரியங்களை நம் மூலமாக செய்ய இருக்கின்ற காரியங்கள் மேலே நம்முடைய கவனம் இருப்பது அவசியம். பவுல் எபேசியர் 1 அதிகாரம் 18 வசனத்தில் அவர் சொல்லுகின்றது, தேவன் உங்களுக்கு உங்களுடைய பரலோகத்தின் மனக்கண்களை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன அவர் செய்ய இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துவாராக என்று அவர் ஜெபிக்கின்றார். அதான் அவருடைய ஜெபம். ஆண்டவர் நம்மளுடைய
அந்த மனக்கண்களை திறந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கின்றார். இன்றைக்கு அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, வெறும் நான் இயற்கையான காரியங்களை மாத்திரம் பார்த்து ஜெபிக்காம என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடணும். அன்னைக்கு எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல என்னுடைய கண்களும் திறந்து, ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான வல்லமையை நான் காணத்தக்க விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுங்க என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், கட்டாயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். நான்காவதாக நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பிக்கின்றார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த முழு வசன பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் பார்க்கின்றோம். எலிசா சிறிய சிறிய ஜெபங்களை தான் செய்கிறாரு. ஆனால் அந்த சிறிய சிறிய ஜெபங்களை செய்யும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எலிசா சும்மா ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்துடணும் அப்படின்றாரு. திடீர்னு அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவன் தேவனுடைய சேனையை பார்க்கும்படியாக தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த சேனை வரும் பொழுது எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவங்களுடைய கண்களை குருடாக்குங்கன்றாரு. உடனடியாக அவங்க கண்கள் குருடாக்கப்படுகின்றது. அப்புறம் உள்ள சமாரியா பட்டணத்துக்குள்ளே வந்த உடனே அவர் திருப்பி ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவங்க கண்களை திறந்துடும்ன்றாரு. உடனே ஆண்டவர் கண்களை திறக்கிறாரு. யோசித்து பாருங்களேன், இது மனுஷனால் கூடாத ஒரு காரியம் தாங்க. யாருடைய கண்களையும் மூடுவதும் திறப்பதும் மனுஷனால் கூடாது. ஒரே ஒருவர் தான் அதை செய்வதற்கு வல்லமை உடையவர், பரலோக பிதா ஒருவரே தான். இது எலிசா செய்த அந்த எளிமையான ஜெபமாக இருந்தாலும் அற்புதங்களை செய்தது பரலோக பிதா. அவன் ஜெபித்தான், தேவன் அற்புதங்களை செய்தார். ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார்னா, எலிசா தேவனோடு நடக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்தபடியால் அவன் தைரியமாக அவன் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே இதை நீங்கள் செய்யுங்கன்னு அவன் கேட்ட பொழுது தேவன் உடனடியாக எலிசாவுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எலிசா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனாக இருந்தான். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த தேவனுடைய சிங்காசனத்திற்குள்ள தைரியமாக உள்ள வந்து இயேசுவின் வெளியேற பெற்ற அற்புத நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே நீங்களும் நானும் தேவனுடைய பிரசனத்திற்குள்ள எப்போ வேணாலும் வரலாங்க. எப்போ வேணாலும் வந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன், அவருடைய நாமம் வெளியேற பெற்ற நாமம், மகிமை உள்ள நாமம். அதற்கு மிக பெரிய ஒரு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கட்டாயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஒருமனப்பட்டு 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் வாக்கு மாறுவதில்லைங்க. அவர் பொய் சொல்லுகின்ற தேவன் அல்ல. அவர் வார்த்தையில் அதை சொன்னார் என்றால் கட்டாயம் நிச்சயம் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிரசனத்திற்குள் தைரியமாய் வந்து பரலோக பிதாவை பார்த்து, அப்பா பிதாவே, இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்தானத்தில் நான் நிற்கல, இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறனால அவருடைய நாமத்தினால நான் வந்து தைரியமாக இந்த பிரச்சனையை உங்களுடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே வழியை உண்டாக்குங்க, வாசலை திறங்க, அற்புதத்தை செய்யுங்க, குணமாக்குங்க என்று இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கின்றோமோ அதை தேவன் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கின்றார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அது மாறாத நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாமமாய் இருக்கின்றது. அந்த நாமத்தை யாரெல்லாம் கூப்பிடுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன் ஜெபிக்கணுங்க? நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சமாதானத்தை நமக்கு தருகின்றார். எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ இருள் நிறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய மனதையும் இருதயத்தையும் சமாதானத்தினால நிரப்பி, நான் கூட இருக்கிறேன், பயப்படாத என்று அவனுக்கு திட நம்பிக்கையை தருகின்றார். ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்கும் பொழுது ஞானத்தை நமக்கு தருகின்றார்.
எப்படி அந்த காரியத்தை சமாளிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் என்ற ஞானத்தையும் தேவன் தர வல்லவராக இருக்கின்றார். ஏன் ஜெபிக்கணுங்க? நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த தேவன் விருப்பமாக இருக்கின்றார். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறும் பார்க்கின்ற பார்வையிலே நீ அங்கே திருப்தியாராத, நீ பார்க்காத ஒரு மண்டலம் உண்டு, அதில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன், உனக்காக ஒரு பெரிய ஒரு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன், நீ ஜெபித்து கொண்டே இரு, நான் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பேன் என்று தேவன் சொல்லுகின்றார். நான்காவது, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். எலிசாவின் தேவன் நம்மளுடைய தேவன். எலிசாவிற்கு தேவன் அதை செய்வார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் நிச்சயமாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட எழும்பி நில்லுங்கள். உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். பலருடைய வாழ்க்கையில இந்த தடைகளை அகற்றுகின்ற ஜெபத்தை செய்யும் பொழுது தேவன் பலருடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். தேவ பிரசன்னம் நிற்கும் பொழுது என்னோடு கூட ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். நல்ல கரங்களை உயர்த்தி தேவனுடைய பிரசனத்தில் உங்களுக்கு பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்த ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க. இந்த காலையில் அவருடைய சமூகத்தில் இந்த பிரச்சனையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாரங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீரை உம்முடைய பாதத்தில் வைத்துறேன் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஜெபிக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை, புதிய கதவை நீர் திறக்க இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எலிசாவுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த அதே தேவன் என்று காலையில் பலருடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்ய இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வாங்க ஒரு நிமிடம் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. இந்த மாதம் உங்களுடைய அற்புதத்தின் மாதமாய் இருப்பதாக, இந்த மாதம் ஒரு திறந்த வாசலின் மாதமாய் இருப்பதாக, இந்த மாதம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக செயல்களை காணக்கூடிய மாதமாய் இருப்பதாக. பலர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கின்ற காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட விதத்தில் தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. ஊக்கத்தோடு ஒரு நிமிடம் என்னோடு கூட வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக விளக்காடுகின்ற தேவன், எனக்காக எழும்புகின்ற தேவன், என்னுடைய கவனம் உம்மேல் இருக்கின்றது ஆண்டவரே. நீர் என்னுடைய தேவனா இருக்கின்றபடியால் நான் பயப்பட மாட்டேன், நான் திகழடைய மாட்டேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கின்ற தேவன். எதை துவங்கினீரோ அதை முடிக்க வல்லவராய் இருக்கின்றீர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக, புதிய வாசல்கள் திறப்பதாக ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால தாவீதின் திறவுகோலுடையவரே உம்மை பார்த்து நான் கேட்கின்றேன். நீர் திறந்ததை யாரும் பூட்ட முடியாது, நீர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது என்று சொன்னீரே. அதன்படியே இந்த மாதத்தில் பலருடைய வாழ்க்கையில புதிய வாசல்களை திறக்க இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த மாதத்தில் சாபங்கள் முறிக்கப்படுவதாக. பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக சாத்தான் யாரெல்லாம் சிறையறைப்புகளை வைத்திருக்கின்றானோ, இன்று காலையில் நான் விசுவாசத்துடன் ஜெபிக்கின்றேன், இன்றோடு கூட ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுவதாக. இன்றோடு கூட அந்த சத்ருவின் எல்லா காரியங்கள் நிறைவடைவதாக. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள், இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய சரீரங்களுக்கு தேவனுடைய விசேஷத்தை சுகமளிக்கும் வல்லமை நான் கூறுகின்றேன் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஜனங்களை உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. இந்த மாதத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு பதில் வருவதாக உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி